ராமநாதபுரம் மாவட்டம் மண் உரிமை பாதுகாப்புக்கான மக்கள் இயக்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு அற போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தாய் தமிழ் சொந்தங்கள் மற்றும் விவசாய பிரிவு மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மத்திய மாநில அரசுகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன்பாக ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு எழுச்சி வரும், அதை மறைமாற்றம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அது எப்படி அப்படின்னா, இந்த திட்டம் நிறைவேற்றினா யாரு இந்த கையில் எடுப்பான், எந்த கட்சி கையில் எடுக்கும், அப்ப எப்படி நம்ம ஆஃப் பண்றது, எப்படி தேர்தல் வந்தா ஒரு கோட்டைக்கு ஆஃபே கொடுத்து ஆஃப் பண்றாங்கல்ல இந்த அரசியல் கட்சி உள்ளவங்க, அது மாதிரியாக ஒரு திட்டம் நிறைவேற்றினா அதை ஆஃப் பண்றதுக்கு கையில் எடுக்கிறாங்க. மக்களுக்கு சந்திக்கிறாங்க, உங்களுக்கு வெள்ள வேணும், உங்க பஞ்சாயத்துக்கு நம்ம நிதி தரோம், இந்த சாலை வசதி செஞ்சு கொடுக்குறோம், தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்குறோம், இதை நீங்க தடுக்காதீங்க அப்படின்னா சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி செஞ்சுறாங்க. அதனால ஒரு எதிர்ப்பு போராட்டங்களை நம்ம பெரும்பாலும் எடுத்து செல்ல முடியல. ஆனா தம்பி அழகுசாமி பாண்டியன் போன்ற ஒரு போராடி மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை எடுத்து அதை வெற்றியும் ஆரம்பிக்காரு. அவங்க தான் சொல்றாங்க, இதனால் இவர் மொழிக்கு நன்றாயிரு, அதனை அவர்கள் விரும்புகிறது அன்பரும் மாற்றும்படி ஒரு காரியத்தை நிறைவேற்ற எவன் கையில் எடுக்கணும், எவன் பின்னாடி போகுது அந்த மூலம் சிந்திக்கணும். இந்த பின்னாடி போல சரியா நடக்குமா, வெற்றி வர முடியுமா போனோம். அவன் அனுப்பிடுறான், நமக்கு கிடைத்த ஒரு நல்ல போராளி தம்பி அழகுசாமி பாண்டியன். ஆனால் அவர் எடுத்த எந்த காரியம் எனக்கு தெரிந்த மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட எந்த காரியத்திலுமே தோல்வி இல்லை. தெரியும் எனக்கு. அதனால நிச்சயம் இந்த ஒரு போராட்டம் நிச்சயமா வெற்றி பெறும். ஏன்னா அண்ணன் மகன் பேசுனது போல அவர் ஊர்ல சத்திரகுடி பக்கத்திலேயே பூரகத்தூர் ஒரு கிராமத்துல வந்து மருத்துவ கழிவு அதை மேற்கொள் பண்றதுக்கு ஒரு அங்க ஒண்ணு இருக்கு, மருத்துவ கழிவு கொண்டுவாங்க. அதை வந்து இங்க எக்ஸ்ட் பண்றதுனால மறு திட்டம் கவர்மெண்ட்ல வந்து ஏற்பாடு பண்ணாங்க. இந்த புதுசாக அந்த கல்வி அங்க கொட்டி அதை மூடி வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு அதை கோவில் வச்சு மக்கள் பயங்கர ஈர்ப்பு வந்துச்சு, மக்களுக்கு பாதிப்பு ஆனாங்க. ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் நான் சத்திரகுடி பஞ்சாயத்து மறுபடியும் அங்க கொண்டு வரும்பொழுது அந்த ஆந்தோலன் சார்பாக அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம். அவங்க சத்திரகுடி மகான கொடுத்து நாங்க எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டோம், நாங்க என்ன செய்ய போறோம், இந்த மருத்துவ கல்வி வந்து நாங்க எஷ்டம் பண்ண போறோம். அந்த இடத்துல அந்த கட்டணத்தை பூசி பண்ணி மறுபடியும் அந்த பெருசா பண்ண முயற்சி பண்ணும்போது நாங்க போய் கேட்டோம், அந்த ஆய்வோடு கேட்டோம், இது மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டோம். இதுவே இந்த திட்டம் வந்து மக்களை பாதிக்கும்னு தெரியுது, இது செய்யக்கூடாது, நோய்கள் வருதுன்னு தெரியுது. நீங்க மறுபடியும் எக்ஸாம் 23 நினைக்கும்போது எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க மக்கள்கிட்ட கேட்டாச்சு, எப்படி கேட்டீங்க, தாய் மூலமாக ஆற்றல் மூலமாக விளம்பரத்தாச்சு, அந்த சுயாட்சி தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கியாச்சு, பொதுமக்களுடைய ஆதரவு நாங்க திட்டம் நிறைவேற்றப்படப்படும் சொல்லும்போது நாம எதிர்த்து மாட்டோம். நீ சொல்ல நம்ம பஞ்சாயத்து தலைவர் எங்க வந்துருக்காங்க, அந்த ஊருக்காரங்க வந்துருக்காங்க, 10 பேர் கிடையாது. அப்ப என்ன பண்ற, நீ ஏமாத்த ஒரு திட்டத்தை நிறைவேற்ற நினைச்சேன்னா, உனக்கு காசுகள் நினைச்சேன்னா நீ மக்களை ஏமாறு நினைக்கிறேன். அது எல்லா மாவட்டத்திலுமே உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் உரிமையாளர்களை நினைச்சு பாருங்க. இந்த எதிர்ப்பு நாம் அனைவரும் சாதிவாழ்ந்து மனு வாழ்ந்து கட்சி வாழ்ந்து ஒரே முன்வைக்க முடியும். இல்லை நாங்கள் மத்திய அரசு மாநில அரசு கமிஷன் வாங்கிட்டு திட்டத்தை நிறைவேற்றாம சாதிச்சுவாங்க. இன்னும் அண்ணனுக்கு தமிழ்ல நானா நினைச்சேன் என் சித்திரம் விவசாய அங்க விளையக்கூடிய மண்ணி நிலங்கள்லாம் 5 பேர் தமிழ் இல்லத்தில் வேறு 5 வரை 60 வரை என்ன சொல்லலாம், 4000 ஏக்கர்ல அதை தண்ணீர் 10 லட்சம் தண்ணீர் பூமியில் இருக்கும். சோழ விவசாயம் தண்ணீர் போச்சு.
எங்க போகணும், நமக்கு சாப்பாடு எங்க போகணும், அவனுக்கு கேட்கணும், அதையும் கேட்கிறோம், அம்மாவும் கேட்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாமே அவனுக்கு போய் நம்ம விளைவிக்க முடியாது. அவன் என்ன பண்றான், எல்லாமே நமக்கு வளர்க்கணும், அவன் என்ன பண்ணுவோம் அதிகம் அவனுக்கு வேற ஆதாரத்தை எல்லாமே அடிச்சா நம்ம சொல்றதா கேட்பான். புரியுது? இன்னைக்கு நம்ம எல்லாம் கிளம்பணும், எனக்கு பெண்களுக்கு குடும்பத்துக்கு 5,000 கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே 1,00,000 5 லட்சம் இருக்க இல்லையா? என்ன காரணம்? இந்த காரணம் பள்ளிகளை கூப்பிடுறாங்க, அச்சீஸ் பண்ணாங்க. ஒரு வெள்ளச்சோட வந்த போல வாங்க சீனாக்கான கம்பெனி அச்சீஸ் பேங்க். அந்த அச்சீஸ் பேங்க் நம்ம நாட்டு முதல்வர் நீங்க பேங்க் ஒரு வேலைக்காரங்களா வாங்க செத்துலாமா கொண்டு வாங்க வீட்டுல வந்து பைக் வாங்கிங்களா நல்லா சைக்கிளா போயிருக்கீங்களா மாற்று முன்னாடி 3 வருஷம் வாங்க இப்படி கார் லோன் கார் வாங்க பைக் வாங்க நடக்காம சைக்கிள் ஓடாம பைக்ல இது திட்டமிட்ட சூழ்ச்சி. நமக்கு நோயை உருவாக்குவது அவனுடைய வாழ்க்கையை மனிதர்களே மாணவர்களே நம்ம யோகாவுடைய ஆசனம் அதுக்குள்ள திட்டமா உதவும். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்த நம்முடைய சுத்தமான தண்ணீர் குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர் என்பது விஷயமாக மாறிவிடும். அந்த விஷயத்தை நம்ம சாப்பிட்டா நேரம் அதை முயற்சி தேவை மருந்து வேணும். இந்த மருந்துக்கு அவன் காலையில் கைகள் துஞ்சணும். எப்படி பரவாயில்ல இந்த வாசி 1000 5000 ஊசி கேட்கணும் அனுப்புனா அதே மக்களுக்கு வரணும். அதுதான் எதிர்பார்க்கணும். ஆனா ஆடக்கூடிய மத்தியமான அரசியல் கமிஷன் வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற அந்த சட்டத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றாக நின்று போராடி வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைப்பு அன்போடு கேட்டு நன்றி, வணக்கம்.